முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மக்களிடையே மென்மேலும் பெருகி வரும் பேராதரவை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாமல் மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் திமுகவின் மு.க.ஸ்டாலின் அரங்கேற்றி வரும் போலி நாடகம் அம்பலமாகி உள்ள நிலையில் ஸ்டாலினின் பொய் பிரச்சாரத்திற்கு அஇஅதிமுக தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களாலும் தமிழக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் தமிழகத்தை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உயர்த்தவும் முதலமைச்சர் அல்லும் பகலும் அயராது பணியாற்றி வருவதாலும் அனைத்து துறைகளிலும் தமிழகம் வீறுநடை போடுகிறது. இதனால் அனைத்து தரப்பு மக்களும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்து வருகின்றனர். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாமலும் தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவும் திமுகவைச் சேர்ந்த மு.க.ஸ்டாலின் தற்போது மக்கள் சந்திப்பு என்ற பெயரில் போலித்தரமான நாடகத்தை அரங்கேற்றி வருகிறார். சாலையோர டீ கடைகளில் தேநீர் அருந்துவதாக கூறி பிரத்யேகமாக கொண்டுவரப்பட்ட எவர் சில்வர் டம்ளரில் தேநீர் அருந்துவது, வயல்வெளியில் விவசாயிகளை சந்திப்பதாக கூறி பட்டு சேலையுடன் அழைத்து வரப்பட்ட திமுகவினரிடையே பேசுவது என ஸ்டாலினின் செயல்பாடுகள் மற்றும் அதன் பின்னணி அனைத்தும் தொடர்ந்து அம்பலமாகி சமூக வலைதளங்களில் மக்களின் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகி சிரிப்புக்கிடமாகி வருகின்றன. இந்த நிலையில் மதுரையில் மகளிர் சுய உதவிக்குழு தொடர்பாக ஸ்டாலின் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு தக்க பதிலடி கொடுத்தார். மதுரையில் பொதுமக்களுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகளை அளித்து பேசிய அவர், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கிய மகளிர் சுய உதவிக்குழு தற்போது பிரம்மாண்டமாக வளர்ந்திருப்பதாக தெரிவித்தார். பெண்களும் செயல்படும் என்பதுதான் அம்மா முதல் சுய உதவி குழுக்கு கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 6300 குழுக்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில். அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க? 93 லட்சம் பேர் இன்னைக்கு உறுப்பினராக இருக்கிறாங்க. கருணாநிதி காலத்துல வெறும் 12,000 கோடி தான் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா புரட்சி தலைவர் அம்மா இந்த சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கிறார் 23,000 கோடி ரூபாய் இன்னைக்கு சுய உதவி குழு கொடுத்திருக்கும் சொன்னார். இங்க ஸ்டாலினுக்கும் அந்த மறுத்து இருக்கணும்ல. யாரை வைத்து ஏமாற்றுவது? பத்திரிகை விளம்பரம் தெரிவிக்கிறாங்க. இது நியாயமா, நேர்மையா? மதுரையை தொடர்ந்து தேனியிலும் திமுக கூட்டத்திற்கு பொதுமக்கள் யாரும் வராததால் கட்சி தொண்டர்களையே விவசாயிகளாக வர்த்தகர்களாக நடிக்க வைத்த அவலமும் அரங்கேறியது.